ஒரு சூப்பரான சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு பொட்டேட்டோ பார்க்கலாமா? அதுவும் சில்லி பொட்டேட்டோ. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க நீல வாக்கில் இந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்ததும் வடிகட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு, எலுமிச்சை சாறு, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போது பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் அது கூடயே நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி வச்சுக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். ஆனோடனே நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பரான மொறுன்னு சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.